தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளார். நடிகர் விஜய் எப்போது அரசியலுக்கு வருவார் என ரசிகர்கள் காத்திருந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கி அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இதனை அவரது ரசிகர்களும் விஜய் மக்கள் இயக்கத்தினரும் பிரம்மாண்டமாக கொண்டாடியிருந்தனர். மேலும் பல அரசியல் தலைவர்களும் நடிகர் விஜய்க்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தனர். மக்களவைத் தேர்தலில் போட்டி இல்லை என அறிவித்த விஜய் வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலே இலக்கு என கூறியிருந்தார். மேலும் முதல் கட்டமாக 2 கோடி பேரை கட்சியில் சேர்க்க வேண்டும் என இலக்கு நிர்ணயித்த விஜய் அதற்கான செயலியையும் அறிமுகப்படுத்தியிருந்தார். இருப்பினும் இதுவரை எத்தனை பேர் இணைந்து உள்ளனர் என்பதை தமிழக வெற்றிக் கழகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. தற்போது மக்களவை தேர்தலை முன்னிட்டு நடிகர் விஜய் துவங்கிய கட்சியின் செயல்பாடுகள் குறைந்து இருப்பதால் மீண்டும் அதனை சுறுசுறுப்பாக்க நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இதனால் கட்சியின் கட்டமைப்பை பலப்படுத்த நிர்வாகிகள் பல்வேறு நலத்திட்ட பணிகளை மீண்டும் செய்ய தொடங்கியுள்ளனர். மேலும் ஏழை மாணவர்கள் பயன்பெறும் வகையில் தொகுதி தோறும் பயிலகம் தொடங்கப்பட்டும் வருகிறது. விஜயின் உத்தரவை ஏற்றுக்கொண்ட நிர்வாகிகள் பம்பரம் போல சுழன்று செயல்பட தொடங்கியுள்ளனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.